நான் காஸ்டிங் கவுச் ஆக்சுவலிங்கிற மாதிரி பசங்களுக்குங்கிறது நான் வந்து ஃபேஸ் பண்ணதுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் சீரியல் நான் பார்த்ததில்ல, பட் படங்களுக்கு நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஃபேஸும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ சில பேர் மறைமுகமாக வந்து நம்மக்கிட்ட வேற ஒரு மைண்ட் இருக்கும். சில லைக் என்ன இப்போ எப்படி லைக் ஒரு காஸ்டிங் கவுச் பொண்ணுங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு டிமாண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, இங்கே பசங்க பொறுத்த வரைக்கும் பணம் கேட்பாங்க. ஓகே. ஆமா, படம் இந்த சென்ஸ் சில பேர் வந்து டைரக்டா வந்து இவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நீங்களும் படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். ஸோ வந்து இப்போ உங்களை வச்சு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போது அதுக்கு நீங்க பொறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட காசு கேட்குறோம். அந்த 10 lakhs நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டேரக்டா கொடுக்க வேணாம், அதை நீங்க கேமராக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பண்ணலாம் அதுக்கு பண்ணலாங்கிற மாதிரி they'll say. ஓகே. சோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது ஆக்சுவலா. சில பேர் டேரக்டா கேட்டிருக்காங்க, அப்ப நான் உடனே நோ சொல்லிடுவேன். இந்த மாதிரி விஷயங்களே நம்ம என்கரேஜ் பண்றதும் கிடையாது, அது எனக்கு பெருசா உடன்பாடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல பெரிய அந்த அளவுக்கு காசு கொடுத்து நடிக்கிற அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் வரவும் இல்லை. ஸோ என்ன என்னோட லைஃப்ல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல வந்து எனக்கு ஒரு மூவிக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், ஆஃபீஸா போயிட்டு. அப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பெருசா கிடையாது. ஸோ அப்பெல்லாம் ஆடிஷன்ஸ் எங்க நடக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போவோம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் எனக்கு பழக்கமானாங்க. இது ஆல்ரெடி இன்னொரு 2 சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் எப்போதுமே எனக்கு. அங்கே என்னன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எனக்கு பழக்கமானாங்க. ஐ ஜஸ்ட் டிராவலிங் அவங்க கூட அவங்க கூட பேசுவேன் பழகுவேன். ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அப்போ அவங்க ஒரு படம் பண்றதா இருந்தாங்க. அடுத்த படம் ஏதாவது பண்ணும்போது நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து யூஸ் டு ஃபாலோ தெம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து அந்த படத்தோட ஹீரோ வந்து ஷூட்டிங் போக போறாங்க. வித்தின் ஒரு 10 நாளுக்குள்ள அந்த நடிக்க வேண்டியவர் வந்து உடம்பு சரியில்லை, இஸ் நாட் ஏபிள் டு டூ. அதே மாதிரி இவங்களால வெயிட் பண்ண முடியாத ஒரு பீரியட். அப்படி இருக்கும்போது நான் வாஸ் ட்ரைங்ல. ஸோ அப்போ பார்க்கும்போது ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த பையன் கரெக்டா இருப்பான், ஓகே நீ பண்ணாலும் இந்த ஓகே நான் உங்களுக்கு வந்து இந்த படத்துலயும் நான் வாய்ப்பு தரேன், நீ பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே சார். நான் அப்போ சொல்றேன், இல்லை சார் இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிட்டாங்க, இப்போ நாளைக்கு திருப்பி ஒரு 4 நாள் கழிச்சு நான் சரியாயிட்டு வந்தேன்னா அது அவருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், இதெல்லாம் ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சார், அதெல்லாம் இல்லை நம்ம பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே. கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவங்க கூட அப்படியே டிராவல் பண்ண அந்த கேரக்டருக்காக என்னென்ன தேவையோ என்ன கூட்டிட்டு போய் ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு லைக் உடம்புலாம் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது எனக்கு. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கழிச்சு ஷூட்டிங் போக போறோம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பூஜை. ஸோ அன்னைக்கு லொகேஷனுக்கு போயிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஒரு மூவி பூஜா எப்படி இருக்குமோ, ஒரு செட் எப்படி இருக்குமோ அன்னைக்கே பூஜா, அன்னைக்கே ஒரு ஷூட், அன்னைக்கு ஷார்ட் ஆக்சுவலி வைக்கிறதா பிளான். ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க, க்ரூ மெம்பர்ஸ் வந்தாச்சு, ப்ரொடக்ஷன் எல்லாருமே வந்தாச்சு, ஹீரோயின் வந்துட்டாங்க. காலையில் ஆஸ் யூஷுவல் பூஜை நடக்குது, அந்த குத்து விளக்கு ஏற்றுறது எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சோன்னு சொன்னாங்க, சார் நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட லஞ்ச் பிரேக் ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. சார் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஏடி ஒருத்தர் வந்தார். இல்லை ஜி உங்களுக்கு வந்து இப்போ இருக்குமான்னு தெரியல 2 நாள், ஏன்னா ஹீரோயினுக்கு போயிட்டு இருக்கு, அதுவே கொஞ்சம் லேட் ஆகுதுனால நீங்க கிளம்பலாம், 2 நாள் கழிச்சு மேபி உங்களுக்கு எப்பங்கிறது சொல்லுவாங்க உங்களுக்கு, அப்படி நீங்க கிளம்பலான்னு. நான் ஓகே நானும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், என்ன பார்க்க போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை வந்து இஸ் ரெடி டு ஃபினான்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபா வந்து தரத்துக்கு ரெடியா இருந்தாரு. அவரை இவங்களால ரீச் பண்ண முடியல, தேவர் ட்ரைங். அது கரெக்டா என்னைக்கு பூஜையோ அன்னைக்கு ஹீ கால்ட். அவங்க வந்து இவங்க கால் பண்ணிருக்காங்க, என்னவோ கால் பண்ணி என்ன விஷயம் இந்த மாதிரி. ஓகே நான் பண்றேன். சோ என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்ன அனுப்பிட்டு அதே அவரை இன்னொருத்தர் அடுத்த 1 hourல வர வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது, பிகாஸ் ஆஃப் தட் கார், அந்த பணங்கிற விஷயத்தினால. ஸோ அது எனக்கு வந்து முதலே சொல்லிருக்கலாம், அதுக்கு எதுக்கு இந்த 2 மாசம் அவங்க கூட இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆரம்பத்தில். பட் லைஃப்ல இதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. இல்லை யாரு வேணா எது வேணாலும் ஆக்சுவலி பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முடியும், அவங்க பண்றாங்க. பட் முதல்ல இருக்கும்போது ஓகே காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அதுக்கான பிரச்சனைகள் வரும்போது லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம திறமையோ எது எந்த விஷயமோ நம்ம டிராப் ஆகும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது மட்டுமே நம்பி இருந்தா என்னைக்குமே வந்து ஒர்க் ஆகாது, கஷ்டம் தான். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்கு.